வணக்கம். இப்போலாம் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் அப்படின்றது ரொம்ப சுலபமானதுனால இன்டர்நேஷனல் ட்ரேட் ரொம்ப அதிகரிச்சிருச்சு. அதே மாதிரி இரு நிறுவனங்களுக்கிடையே ஏற்படக்கூடிய பண பரிவர்த்தனை அப்படின்றதும் அதிகரிச்சிருச்சு. ஆனால் இந்த இரண்டு நிறுவனங்களுமே வெவ்வேறு நாடுகளில் இருக்கிறதுனால ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனத்தின் மேலே வைக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மை, அதாவது அந்த கிரெடிபிலிட்டி அப்படின்றது குறைஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு காமன் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் தேவைப்பட்டுச்சு. இதை அட்ரஸ் பண்ணி வந்த ஒரு ப்ராசஸ் தான் LEI, அதாவது லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபையர். இது வந்து ஒரு 20 டிஜிட் ஆல்ஃபா நியூமெரிக்கல் கோடுங்க. பொதுவாக கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? இப்போ இந்தியாவில் வந்து ஆரம்பிக்கக்கூடிய கம்பெனி வந்து இந்திய அரசாங்கம் அதை ரிஜிஸ்டர் பண்ணி சர்டிஃபிகேஷன் கொடுக்கும். யூஎஸில் இருக்க கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட் அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கான நம்பர் கொடுப்பாங்க. ஆனால் இந்த எல்லா நிறுவனங்களுக்கும் காமனாக ஒரு நம்பர் அப்படின்றது கொடுக்கறதா இந்த LEIயோட முக்கியமான நோக்கம். சரி, இந்த கோட் இருக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய டிரான்ஸ்பரன்சிங்க. அதாவது ரெண்டு நாட்டில் இருக்கக்கூடிய வெவ்வேறு நிறுவனங்கள், ஒரு நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நிறுவனம் இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனத்துக்கு ஏதோ ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த நிறுவனம் எதிரில் இருக்கக்கூடிய நிறுவனத்துடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை பற்றி வெரிஃபை பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் இந்த LEI அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர்.